ரஷ்யா உக்ரைன் இடையே கடந்த 3 ஆண்டுகளாக போர் நடைபெற்று வருகிறது. நாட்டோ அமைப்பில் சேர விரும்பிய உக்ரைனை அழிக்க வேண்டும் என முடிவு செய்த ரஷ்யா அதன் மீது தனது சக்தி வாய்ந்த ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்தி வருகிறது. உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே நீடித்து வரும் போரால் பல லட்சம் பேர் கொல்லப்பட்டுவிட்டனர். இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் போராடி வருகின்றன. மேலும் அவர்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடுகள் செய்கின்றன. எனினும் அவர்கள் போரை நிறுத்தாமல் தொடர்ந்து தாக்கி வருகின்றனர். இந்த பதற்றத்திற்கு நடுவே உக்ரைன் பிரதமர் ராஜினாமா செய்துள்ளார். பல வருடங்களாக உக்ரைன் அரசை கொண்டு சென்ற அவர் ரஷ்யா போரின் நடுவிலும் முக்கியமான முடிவுகள் பல எடுத்து வந்தவர். தற்போது நடைபெறும் அரசியல் மாற்றங்கள், புதிய நிர்வாக கட்டமைப்பை உருவாக்கும் பணிகள், நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட அழுத்தங்கள் ஆகியவை அவரது ராஜினாமாவுக்கு காரணமாக கூறப்படுகிறது. டெனிஸ் ஷிம்ஹால் 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் பிரதமராக பொறுப்பு ஏற்றார். அதன்பின் ரஷ்யா உக்ரைன் போர் வெடித்ததும் நாட்டின் பொருளாதாரத்தை சமநிலைப்படுத்த, மேற்கு நாட்டு ஆதரவை உறுதி செய்ய, ராணுவ ஒழுங்கமைப்பை மேம்படுத்த என பல்வேறு துறைகளிலும் பெரும் சவால்களை சந்தித்தார். அவரது பதவியை பூர்த்தி செய்ய புதிய பிரதமரை நியமிக்கும் முயற்சி தற்போதும் தொடர்கிறது. உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி போரில் வெற்றி, நாட்டை மீண்டும் கட்டமைத்தல், அரசியல் ஒற்றுமை ஆகியவற்றை வலியுறுத்தி வருகின்றார். புதிய பிரதமர் யார் என்பதையும், எந்த கட்சி கூட்டணிக்கு அவருக்கு ஆதரவளிக்கும் என்பதையும் உலக நாடுகள் கவனித்து வருகின்றன. ரஷ்யாவின் முழு அளவிலான படையெடுப்பில் 3 ஆண்டுகளுக்கும் மேலாக உக்ரைன் போர் மற்றும் சர்வதேச ராஜதந்திரத்தின் சவால்களை தொடர்ந்து கடந்து வருகிறது. உக்ரைன் அரசியல் அமைப்பின்படி பிரதமரின் ராஜினாமாவை நாடாளுமன்றம் ஏற்க வேண்டும். மேலும் புதிய பிரதமரை நியமிக்க அதிபரின் முன்மொழிவுக்கு ஒப்புதல் அவசியம். இதனிடையே உக்ரைனின் துணை பிரதமர் யூலியா ஸ்வெரிடென்கோவை புதிய பிரதமராக ஜெலன்ஸ்கி பரிந்துரைத்தார். இந்த மாற்றங்கள் குறித்து உக்ரைன் நாடாளுமன்றம் விரைவில் முடிவெடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக சோனாராமன் வேணுகோபால்.